வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், இதுக்கு முன்னாடி நான் வந்து வெறும் மிளகாத்தூள் வச்சு எப்படி மீன் வறுக்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அரைச்சி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இப்போ மசாலா எல்லாத்தையும் வச்சு எப்படி மீன் வறுவல் பண்ணுறதுன்னு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். மசாலா மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: மீன் வந்து இது பண்ணா மீன், 1 கிலோ மீன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், காஞ்ச மிளகாய் 20 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் மிளகு, சோம்பு ஒரு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், 2 துண்டு இஞ்சி, 3 லவங்கம், பட்டை ஒரு பீஸு, மராட்டி முக்கு 1, கொத்தமல்லி கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். பாருங்கள், மீன் பொரிக்கிறதுக்கு முதல்ல மசாலா வறுத்துக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். பாருங்கள், முதல்ல நம்ம பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுருவோம். இப்போ மிளகு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், இஞ்சி, பூண்டு. இப்போ இதில் மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இதில் இந்த மல்லித்தழையும் போட்டிருப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுலேயே நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மிக்சியில் இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இது நல்லா ஆறட்டோன்னு இதையும் போட்டுப்போம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஆறிச்சு. உப்பு போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதுலேயே கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்ச உடனே இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதில் மசாலா போட்டு நல்லா நம்ம பிணைஞ்சி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினா தான் நல்லாயிருக்கும். வறுக்கும் போது நல்லா மசாலா ஊறி இருக்கும். நல்லா இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், இப்போ மீன் பொரிக்க எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கரண்டியில் கலக்கிடுங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இந்த மிளகோட வாசனை தான் இதில் நல்லா சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்தோடனே, ஏன்னா நம்ம மிளகுத்தூள் அதிகமாக போட்டிருக்கிற தொட்டு கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான சுவையான ஒரு மசாலா மீன் பொரிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.